ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? காலையில எந்திரிச்சு வந்தோனே ஃபர்ஸ்ட்டு பார்த்த விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்னோ தான். நேத்தே வெதர்ல போட்டிருந்தாங்க இன்னைக்கு 90% ஸ்னோ வரும் அப்படின்ட்டு. சொன்ன மாரியே நடந்துருச்சு. இவ்வளோ நேரம் ஃபால் கலர்ஸில் வந்து அழகழகா பார்த்த இந்த கன்னடாவ வந்து இனிமேல் வெள்ளை வெள்ளையா பார்க்க போறோம். எல்லா சீசனுமே இங்கே ரொம்ப அழகுதாங்க. ஸோ நான் பால்கனி தொறந்தோனே பசங்க என்னை தள்ளி விட்டுட்டு போய் ஒரே ஆட்டம். ஜாக்கெட் தான் போடல, அட்லீஸ்ட் ஸ்லிப்பராவது போட்டு வாங்கன்னு சொல்லி ஸ்லிப்பர் போட்டு வர வச்சுட்டு பால்கனியில் ரொம்ப நேரம் விளையாடிட்டு இருந்தாங்க. அவ்வளோ குளிர்லையும் செம்ம ஆட்டம் போட்டுருக்காங்க 2 பேரும் ஸ்னோ எடுத்துகிட்டு. நாங்கள் ரொம்ப நேரம் பால்கனிலே இருந்துட்டோம். பிரேக்ஃபாஸ்ட்டே நான் மறந்துட்டேன். வந்து பார்த்தா இவர் ஏதோ சமைச்சிட்ருக்காரு. என்னென்னு பார்த்தா தக்காளி சட்னி. இப்போல்லாம் பார்த்திங்கன்னா வீக்கெண்டில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அவர் தான் வந்து சமைக்கிறார். விதவிதமாக எதாவது சமைச்சு கொடுப்பாரு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தக்காளி சட்னி தான் ரெடி பண்ணிட்டு இருந்தார். நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரக்குள்ளேயுமே சட்னிலாம் அரைச்சிட்டாரு. வந்து உட்காந்ததுமே பார்த்திங்கன்னா நல்லா முருகலாக 2 தோசை தக்காளி சட்னியோடு கொடுத்தாரு. நல்லா ரோஸ்ட் மாதிரி சூப்பராக இருந்துச்சுங்க. எத்தனை பேர்த்துக்கு ஆசை இந்த மாதிரி நம்மளை உட்கார வச்சு யாராவது தோசை சுட்டு கொடுக்கணும் அப்படின்ட்டு. கடைசி அந்த முறுக்கு தோசை தான் தெம்பாக சாப்பிட்டு மத்தியானம் லஞ்சுக்கு வந்து ஃபிஷ் கொம்போ, மீன் பொரிச்சது, அப்புறம் வந்து மீன் குழம்பு வறுவல்லாம் ரெடி பண்ணியிருந்தேன்.